தூத்துக்குடியில் கூலி உயர்வு கேட்டு தூய்மை பணியாளர்கள் தொடர் உண்ணாவிரதம் நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் மாநகராட்சியினுடைய தூய்மை பணியாளர் அவர்கள் இன்றைய தினம் தங்களுக்கு ஊதியம் உயர்வு மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து தொடர் உண்ணாவிரத போராட்டம் இன்றைய தினம் தொடங்கியிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் தோழர் பொன்ராஜ் அவர்கள் கடந்த 3 மாதமாக அவர்களுக்கு எந்த விதமான பணியும் வழங்கப்படவில்லை என்று அவர்களுடைய தற்காலிக பணி நீக்க உத்தரவை ரத்து செய்யப்படவில்லை என்றும் மற்றும் அவர்கள் ஊதியம் அடிப்பட பிரச்சனைகளுக்காக இன்றைய தினம் இந்த போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். இவர்களை போன்று இவர்களுடைய அமைப்பினுடைய உழைப்பாளர் சங்கம் சென்னையிலே கடந்த 150 நாட்களுக்காக தொடர்ந்து மாநகராட்சியை கண்டித்து பல்வேறு போராட்டங்களை சிறப்பாக நடத்தினார்கள். பல துன்பங்களையும் அணிவித்தார்கள். ஆனால் கடைசியில் மக்கள் போராட்டம் தான் வெற்றி பெற்றது. மக்கள் தான் வெற்றி பெற்றார்கள். அந்த மாபெரும் போராட்டத்தின் மூலமாக அவர்களுடைய ஊதியம் வழங்கப்பட்டது, அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது. அங்கு தனியார் ஒப்பந்த அடிப்படையிலிருந்து அவர்கள் இன்றைய தினம் மாநகராட்சியினுடைய நேரடி பணியாளராக அங்கு அவர்கள் பணி செய்து வருகிறார்கள். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவிலே ஒரு பாராட்டப்படக்கூடிய மகிழ்ச்சி. எங்கே மக்கள் போராட்டம் நடத்துகிறார்களோ அங்கு அரசு சைசாய்க்கு தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல இன்றைய தூத்துக்குடியினுடைய இந்த தூய்மை பணியாளர்களுக்கு குறைஞ்சபட்சம் 750 ரூபாய், அதாவது 800 ரூபாய் வரைக்கும் இவங்களுக்கு ஒரு நாள் தினசரி சம்பளம் வழங்கப்பட வேண்டும். ஆனால் இந்த மாநகராட்சியை ஒப்பந்தம் எடுத்தவர்கள், இந்த கான்ட்ராக்ட் எடுத்தவர்கள் குறைஞ்சது 350 ரூபாய் முதற்கொண்டு 400 ரூபாய் முதற்கொண்டு அவர்கள் மோசமான சம்பளத்தை வழங்கி வருகிறார்கள். அங்கு பணி செய்யும் எந்த ஊழியர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லை. அவர்களுக்கு முறையான அவர்களுக்கு இந்த கை கவசம் முதற்கொண்டு அவர்களுக்கு ஆடை முதற்கொண்டு அவர்களுக்கு தேவையான மாற்று பொருட்கள், பாதுகாப்பான உபகரணங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை என்பதும் மிகப்பெரிய கண்டனத்திற்குரியது. எனவே இவர்களுடைய போராட்டம் வெற்றியடைய வேண்டும். இவர்களை உடனடியாக தூத்துக்குடி வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களும் மாநகராட்சியினுடைய கமிஷனர் அவர்களும் இவர்களை அழைத்து இவர்களுடைய நியாயமான கோரிக்கையை அரசு ஏற்று இவர்களுக்கு நியாயமான ஊதியத்தை வழங்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த போராட்டம் இன்னும் சில நாட்களில் விரிவடையும். இந்த போராட்டம் விரிவடையும் போது இங்கு சுமார் 2000 தொழிலாளர்கள் தற்காலிக அடிப்படையிலும் மற்ற தொழிலாளர்களாக வேலை செய்கிறார்கள். இவருடைய குடும்பங்கள் அப்படியே இந்த வாக்குகள் அடுத்து சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் இவர்கள் 2000, இவர்கள் ஒருத்தர் வீட்டிலே 5 பேர் வச்சோம்னா 2000 + 5 10,000 ஆயிரும். இது 10,000 ஆனால் எங்களை போன்ற நான் தமிழ்நாடு மக்கள் நல இயக்கத்திலிருந்து ஆதரவு செய்கிறேன். தம்பி தோழர் செல்வா அவர்கள் மக்கள் அதிகார கழகத்திலிருந்து ஆதரவு செய்கிறார்கள். எங்களை போன்று நிறைய அமைப்பு இருக்கு. ஸ்டெர்லைட் எதிர்ப்பு இயக்கம் இருக்கு. தூத்துக்குடியில நாங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 40 அமைப்பு இருக்கு. மதுரா கோட்ஸ் நிலம் எதிர்ப்பு இயக்கம், சமூக செயல்பாட்டாளர்கள் கூட்டம் என்பவர்கள், இது போன்ற எண்ணற்ற அமைப்புகள் இருக்கின்றன. இந்த அமைப்புகள் எல்லாம் நாங்கள் இவர்களோடு தான் எப்போதும் துணையாக இருப்போம். நாங்கள் துணையா இருக்கும் போது இப்ப என்ன வச்சு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 வாக்குகளை நாம் கையில எடுத்துக்கொள்ளலாம். இப்படி 1000 சொன்ன இந்த தொகுதியில தூத்துக்குடியில் மட்டும் ஒரு 30,000 வாக்குகள் எங்கள் கைவசம் இருக்கிறது. இந்த 30,000 வாக்குகளும் இந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. தொழிலாளர்களுக்கே இங்க சம்பள பிரச்சனை இல்லை, உணவு பிரச்சனை இருக்கு, புதிய உடுப்புகளை பிரச்சனை இருக்கு, ஆடை பிரச்சனை இருக்கு, இவங்க குழந்தைகளுடைய கல்வி பிரச்சனை இருக்கு, ஏகப்பட்ட இவர்கள் சம்பளம் வாங்கினா தானே இவங்க குடும்பம் நல்லா இருக்கும். இதை அரசாங்கம் உடனடியாக சீர்தூக்கி பார்த்து நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்து இந்த தூத்துக்குடி மாநகராட்சியினுடைய இந்த தூய்மை பணியாளர்களுடைய குறைகளை உடனடியாக கேட்டறிந்து இவர்கள் கோரிக்கையை வெற்றியடைய வேண்டும். இவர்கள் கோரிக்கை வெற்றியடைந்தால் தூத்துக்குடியிலே நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே அமரும். இங்கே சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவார்கள். அப்படி இல்லை என்றால்
இங்கு சட்டசபை உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவதில் கேள்விக்குறியாயிரும். ஏன்னா நாங்கள் 30,000 வாக்குகள் வாக்களிக்காமல் அதை நாங்கள் மாற்று சக்தியை நோக்கி திசை திருப்பிவிடுவோம். அதனால எங்களுடைய கோரிக்கை நியாயத்தை உணர்ந்து கொண்டு இதை ஒரு சாதாரணமா அசால்ட்டா எடுக்காம இதனுடைய உண்மையை ஆழமாக புரிந்து இந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனையை விரைவாக ஒரு 2-3 தினங்களிலே பேசி இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலையையும் நல்ல பணியையும் நிரந்தரமான சம்பளத்தையும் வழங்க வேண்டும். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நம்ம தோழர் பொன்ராஜ் அவர்களை உடனடியாக பணியமர்த்த வேண்டும். இந்த கோரிக்கை தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் சார்பாக வைக்கின்ற. நன்றி, வணக்கம். தூத்துக்குடியிலிருந்து மாநில தலைவர் சாமு காந்தி.